ஸ்னேகா சிந்துவுக்கு பணம் கொடுத்தது, அவங்க அப்பாவுக்கு இலவசமா மருத்துவம் பார்த்தது, ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தது, இடம் வாங்கி கொடுத்தது, இது எல்லாத்தையும் பைரவி பஞ்சாயத்துல ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் பஞ்சாயத்துல நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க. இருதரப்பு வாதங்களை இந்த கீரமங்கலம் பஞ்சாயத்து இறுதி தீர்ப்பை எழுதி இந்த தீர்ப்பை ரெண்டு தரப்பும் ஏத்துக்கணும்னு இந்த பஞ்சாயத்து அறிவுறுத்து. கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு சிட்டு இப்படி சொல்றதுக்கு காரணம் ஸ்னேகா சிட்டுவுக்கு கொடுத்த பணம் கொடுத்து ஒருத்தரை சாட்சி சொல்ல வைக்கிறத இந்த பஞ்சாயத்து ஒருபோதும் ஏற்க. சாட்சி எப்பவுமே சத்தியத்துக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்களா இருக்கு. பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் சாட்சி சொன்ன சிட்டுவை உண்மையான சாட்சியா இந்த பஞ்சாயத்து ஏற்காது. சிந்து சிவாவோட போனை எடுத்து எந்த மெசேஜும் அனுப்பலன்னு இந்த பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்ல. ராஜா கல்யாணம் தீர்ப்பு சொன்னா அது எப்போதுமே சரியா இருக்கும். ராஜா கிளியண்ண நியாயமா தான் தீர்ப்பு சொல்லிருக்காரு. அவர் சொன்ன தீர்ப்பு என் பொண்ணு மேல இருந்த கலங்கத்தையே தொடர்ச்சிச்சுமா. இது போதுமா? நான் கொண்டு வந்த சாட்சிய போய் சாட்சின்னு சொல்ல வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? சத்தியமா இல்ல. நீ வெளியவே வர முடியாத அளவுக்கு என்னால உன்னை பனிஷ் பண்ண முடியும். இது பாரு, நான் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். இன்னும் ஒரு மாசத்துல நீயே சிந்துவை டிவோர்ஸ் பண்ணணும். அப்படி நீ பண்ணல, நீ என்ன காதலிச்சு ஏமாத்திட்டதா நான் உன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி என்ன அவாய்ட் பண்ணிட்டு சிந்துவோட சேர்ந்து வாழ்ந்துடலான்னு மட்டும் ஒரு நாளும் நினைச்சிடாத. அது ஒரு நாளும் நடக்க. உன்ன மாதிரி ஒரு கோழை இந்த உலகத்திலே பார்த்தது இல்லடா. ஏண்டா உன் வாழ்க்கைய நீயே அழிச்சுக்கிற? இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கடவுள் கொடுக்க மாட்டார் சிவா. எடுத்துக்கிட்டல எல்லாத்தையும். பாரு, ஒன்னு சொல்றேன் கேளு. நேஹாவை நீ லவ் பண்ணிருக்க. அவளை கைவிடணும்னு நினைச்சேன்னு வை, அந்த பாவம் உன்னை சும்மாவே விடாது.